ப்ரைஸ் த லார்ட். உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்களின் நிமித்தமாக நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. நம்ம தோற்று போய்விடுவோமோ, நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ, நம்ம லைஃப் எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறீங்க. யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷனில், டென்ஷனில் இருக்கிறீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த பாதையை கடந்து ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் நடக்க போகிறீங்க. ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்கிறார். யோவேல் 2:27, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமாங்க, அவருடைய ஜனங்களாகிய நீங்கள் ஒரு நாளும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனெனில் அதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருக்கிறார். இந்த சூழ்நிலை கூட உங்கள் எதிர்கால திட்டத்திற்கான ட்ரைனிங் அல்லது உங்களை தயார்படுத்துகிற டைம்னு நினச்சிக்கோங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறதுனால உங்கள் மனசும் உங்கள் சரீரமும் தான் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் சோர்ந்து போக போக சாத்தான் தான் சந்தோஷப்படுறான். சோகம் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இருங்க. அவருடைய ஜனமாகிய நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை மாதிரி கடினமான பாதையில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் ரட்சிப்புக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.